இந்தியால ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா நம்மளோட சேமிப்பு மொத்தமும் காலியாகிடும். இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனா உண்மையில நமக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை யார் கட்டுறா? வாங்க இந்த இன்சூரன்ஸ் புதிரை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில் நம்மள திவாலாக்க முடியுமா? முடியும். இதுதான் இங்க இருக்கிற ஒரு கசப்பான உண்மை. இது ஏதோ கற்பனையான கேள்வி இல்ல. இந்தியாவுல லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஒவ்வொரு வருஷமும் சந்திக்கிற நிஜம். இந்த 7% இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இதுக்கு பின்னால கிட்டத்தட்ட 7 கோடி இந்திய மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வெறும் மெடிக்கல் செலவுனால மட்டுமே அவங்க வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. எவ்ளோ பெரிய ஷாக்கிங்கான விஷயம் பாருங்க. அப்போ இது ஏழைங்களுக்கு மட்டுமான பிரச்சனையா? இல்லவே இல்ல. நிதி ஆயோக் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மருத்துவ செலவுங்கிற சுமை ஏழை, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா தரப்பு மக்களையும் பாதிக்குதுன்னு சொல்றாங்க. இதுதான் இந்தியாவோட ஹெல்த் இன்சூரன்ஸ் சிஸ்டம்ல இருக்கிற முக்கியமான ஒரு சிக்கல். சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு கவர்மெண்டோட பதில் என்ன? அதுதான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ரொம்பவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டம் இது. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, அதாவது PMJAY. இது உலகத்திலேயே கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ற மிகப்பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதோட நோக்கம் சிம்பிள் தான். தகுதியான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. அப்போ இந்த திட்டம் யாருக்காக? அதுதான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது ஏதோ கணக்குக்காக இல்ல, நிஜமாவே கஷ்டப்படுற மக்களுக்காக. சிட்டில வீட்டு வேலை செய்யறவங்க, தெருவுல வியாபாரம் பண்றவங்க, கிராமத்துல நிலம் இல்லாத கூலி தொழிலாளிகள், இவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த திட்டம் நேரடியா போய் சேருது. ஓகே, இந்த ஸ்கீம்ல என்னெல்லாம் கவர் ஆகும்? ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், மருந்து மாத்திரை, ICU மாதிரி முக்கியமான செலவுகள் எல்லாமே இதுல அடங்கும். ஆனா நாம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். நீங்க டாக்டர் கிட்ட சும்மா போய் செக்அப் பண்ணிட்டு வர்ற OPD செலவு, அப்புறம் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை மாதிரியான சில பெரிய விஷயங்கள் இதுல கவர் ஆகாது. ஆயுஷ்மான் பாரத் ஒரு சூப்பரான ஸ்டெப் தான். ஆனா இது முழுமையான தீர்வு கிடையாது. இப்போதான் நம்ம இந்த டாபிக்கோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஒரு பெரிய ஓட்டைய பத்தி பார்க்க போறோம். இப்போ ஒரு கேள்வி வருது. ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஏழைகளுக்கு உதவி பண்ணுது, இன்னொரு பக்கம் நல்ல வசதி இருக்கிறவங்க பிரைவேட் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கிறது யாரு? அதுக்கு பதில் இந்த நம்பர் தான். 40 கோடி. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கிட்டத்தட்ட 400 மில்லியன் இந்தியர்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாதுகாப்பும் இல்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டு ஜனத்தொகையில இது 1/3 பங்கு. இந்த சார்ட்டை பார்த்தா இன்னும் கிளியரா புரியும். பாருங்க, பாதிக்கு மேல ஜனங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒரு 20% பேருக்கிட்ட பிரைவேட் இன்சூரன்ஸ் இருக்கு. ஆனா இந்த பெரிய 30% இவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. இவங்கள தான் மிஸ்ஸிங் மிடில், அதாவது விடுபட்ட நடுத்தர வர்க்கம்னு சொல்றோம். அப்ப இந்த மிஸ்ஸிங் மிடில்னா யாரு? சிம்பிளா சொல்லணும்னா, சொந்தமா தொழில் பண்றவங்க, சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் கிடைக்கிற அளவுக்கு வருமானம் கம்மியா இல்ல. அதே சமயம் காஸ்ட்லியான பிரைவேட் இன்சூரன்ஸ் வாங்குற அளவுக்கு வருமானமும் இல்ல. திடீர்னு ஒரு மெடிக்கல் செலவு வந்தா இவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஓகே, இன்சூரன்ஸ் இல்லாதவங்கள பத்தி பார்த்தோம். இப்போ டாபிக் கொஞ்சம் மாத்தி இன்சூரன்ஸ் வச்சிருக்கவங்கள பத்தி பேசுவோம். குறிப்பா பிரைவேட் இன்சூரன்ஸ் மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் மார்க்கெட் எவ்ளோ வேகமா வளர்ந்துட்டு இருக்கு தெரியுமா? போன ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் பிரீமியமா கலெக்ட் ஆன பணம் 1 ட்ரில்லியன் ரூபாய். நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சி இது. ஏன் இவ்ளோ வளர்ச்சி? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, கோவிடுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஹெல்த் மேல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. 2வது, மெடிக்கல் செலவு ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களோட வருமானம் அதிகமாகிருக்கு, இன்சூரன்ஸ் பத்தின அறிவும் கூடியிருக்கு. கடைசியா இப்போ ஆப்ஸ், ஆன்லைன் மூலமா இன்சூரன்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. சரி, இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கறாங்க? இப்போ சிஸ்டத்தை இன்னும் பெட்டரா மக்களுக்கு எளிதா மாத்துறதுக்காக சில புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி பார்க்கலாம். இது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான மாற்றம்னு சொல்லலாம். IRDAI, அதாவது இந்தியாவோட இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர், ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இனிமே நீங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணா இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்குள்ள அதை அப்ரூவ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் எடுத்துக்கணும். இதனால பேஷண்ட்ஸ் தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்றது குறையும்.
இந்த புது ரூல்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய கோல் இருக்கு. அது என்னன்னா 100% கேஷ்லெஸ் கிளைம்ஸா சாத்தியமாக்குறது. அதாவது பாலிசி வச்சிருக்கவங்க இனிமே கையில இருந்து காசு போட்டுட்டு அப்புறம் அதை திரும்ப வாங்குற வேலை இருக்கவே கூடாது. இன்னும் சில சூப்பரான மாற்றங்களும் வந்திருக்கு. இப்போ 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் புது பாலிசி எடுக்கலாம். ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு வெயிட்டிங் பீரியட் 4 வருஷத்துல இருந்து 3 வருஷமா குறைச்சிருக்காங்க. உங்ககிட்ட 2-3 பாலிசி இருந்தா எந்த பாலிசிய முதல்ல யூஸ் பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது எல்லாமே பாலிசி வச்சிருக்கவங்களுக்கு நேரடி நன்மை. இந்த எல்லா மாற்றங்களும் ஒரு பெரிய தேசிய கனவோட ஒரு பகுதிதாங்க. IRDAIயோட அதிகாரப்பூர்வமான இலக்கு என்னன்னா 2047க்குள்ள இந்தியால எல்லோருக்கும் இன்சூரன்ஸ் கொண்டு வர்றதுதான். சோ கடைசியா நாம அதே முக்கியமான கேள்விக்கு வரோம். ஒரு பக்கம் புது புது ரூல்ஸ் சீர்திருத்தங்கள்னு கொண்டு வராங்க, இன்னொரு பக்கம் 40 கோடி மக்கள் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாம இருக்காங்க. இந்த டெக்னாலஜியும் புது சட்டங்களும் இந்த பெரிய இடைவெளியை நிரப்பி 2047க்குள்ள எல்லாருக்கும் தரமான மருத்துவ வசதியை கொடுக்குமா? இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.